ஐஜேகே தொண்டர்களின் குரல் சட்டப்பேரவையில் ஒலிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இன்று முதல் அதற்கான பணிகளில் ஈடுபட வேண்டும் என ஐஜேகே நிர்வாகிகளுக்கு கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தரும் கட்சித் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்துவும் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் அவிநாசி சாலையில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோருக்கு ஐஜேகே நிர்வாகிகள் சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதில் பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் கோவை தம்பி, ஐஜேகே பொதுச் செயலாளர் கே சண்முகம், துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து நிகழ்வில் பங்கேற்ற கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த ஐஜேகே நிர்வாகிகளுடன் பாரிவேந்தரும் இளையவேந்தரும் கலந்துரையாடினர். நமது குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இன்று முதல் அதற்காக தயாராக வேண்டும் என ஐஜேகே நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினர். இந்த தேர்தலில் நம்முடைய முக்கிய தலைமை கட்சியான என்டி பிஜேபி இருக்கு, எடப்பாடியார் இருக்காரு, அதிகமாக இன்னும் நம்ம இருக்கிறோம். அதே போல் இன்னும் சில கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கூட உங்கள் தந்தியில் வந்திருக்கதா சொன்னார் ஐயா. கருத்தார 90% விஜய் இங்கே வருவதாக முடிவெடுத்துருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு ஒரே சிரிப்பு தான், பிரச்சனையே கிடையாது. ஆக 100க்கு 100 வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு கவர்மெண்டோடு இருப்போம் ஒரு பெருமையோட. அதே மாதிரி நம்மளும் வெற்றி வாய்ப்புள்ள எந்த துறையில் இருக்கிறதோ அது உங்களுக்குள்ள ஆய்ந்து அறிந்து தகுதியாளர்களை நீங்கள் எங்களுடைய பார்வை கொண்டு வந்தால் நம்ம அதையும் நம்ம உற்று நோக்கப்படும். 4 மாதம் இருக்கு, வேகமாக செயல்படுங்கள். அடிக்கடி ஒரு பயிரை கொண்டு போடுங்க. மக்களுக்கு அந்த பகுதியில் துண்டு போட்ட வரைக்கும் நிச்சயமாக அது ஒரு நல்ல ஐடியா யாரும் பண்ணாதான் சரி, இது அப்படி கீழ் லெவல் வரைக்கும் போகும். அந்த முயற்சி நீங்கள் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. நம்ம ஐயா எல்லாரும் என்ன பண்ணணுங்கிறத உரையாற்றினாரு. அதில் நம்ம முற்று நோக்க வேண்டியது எந்த கூட்டணி வருகிறது என்றில்லை, எந்த கூட்டணி வந்தாலும் நாம் இல்லாமல் அங்கு ஜெயிக்க முடியாது. நம்ம 234 இடங்களிலும் மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் அங்கே போனால் கூட்டத்தை காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா 1000, 2000, 500 இப்படி தான் ஜெயிக்கிறாங்க. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்னா, அத்தனை தொகுதிகளிலும் நாம் போட்டியிடுவதாக நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இல்லாமல் அவங்க ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தாலும் உங்கள் கூட்டணி சேர்த்துக்கணும்.